இப்போ நான் இதை சாப்பிட போகிறேன். ஸோ பார்த்துருக்குறீங்களா அந்த வீடியோவை எப்படி செஞ்சேன்னு சொல்லிவிட்டு நீங்களும் ஒரு வாட்டி என்னோடய ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கோ. ஈவன் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். இது ட்ரை மசாலா, உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், ஸோ எல்லாமே. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா கிரைண்ட் பண்ண போகிறோம். அப்புறமா தக்காளி, வெங்காயம், மொச்சக்காய். இது 1/2 kg எடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எண்ணெய் போட்டிருக்கிறேன். வெங்காயம் சேர்க்கலாம். இது நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகணும். நல்லா ப்ரௌன் ஆச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட் போட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கிறோம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா போட்டுக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ மொச்சக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணலாம். நான் அதுலேயே தக்காளி சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு இப்போ எல்லாமே ஒரு 1/2 ஹவர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போய் மசாலா எல்லாமே ஒன்றா பைண்ட் ஆகிறது வச்சு விடலாம். இப்போ நல்லா ஒரு 1/2 ஹவர் ஃப்ரை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ இதுலேயே நான் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். ஒரு 5 விசில் இப்போ ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வர வெங்காயம், தக்காளி இப்போ நான் எப்படி செஞ்சுருக்கிறேன் அப்படியே கூட செய்யலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய், சோம்பு மிக்சியில் போட்டு அரைச்சி கூட கடைசியாக தேவைப்பட்ட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். உண்மையால் சப்பாத்தி, ரைஸ் கூட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சண்டே நாங்கள் வெளியே போயிட்டு வந்தோம். வீட்டுக்கு வரத்துக்குள்ளே 9 o'clock ஆயிடுச்சு. அது கறி அந்த கறி இங்கே எங்கேயுமே கிடைக்காது. ஸோ சிவாஜி நகர்லேருந்து வரும்போது ராமத் நகர் வாங்கி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் செஞ்சுருக்கிறேன். அது 5 விசில் வரட்டும், பார்க்கலாம். நம்மளோட பீஃப் கறி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 5 விசில் கொடுத்தேன். இன்னும் அழகாக இருக்குது பார்க்கவே. கலர் தேங்காய் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நான் இப்படியே சாப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ நான் இன்னும் கொஞ்சமாக ட்ரை பண்ணி. இந்த வீடியோ பிடிச்சா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.